அம்பையர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நிற்க வைங்க. டைம் இல்லை, இன்னும் மேட்ச் நடத்தணும். இன்னொரு சூப்பர் ஓவர் இருக்குது, 2 செமி இருக்குது, ஃபைனல் இருக்குது. என்னாச்சு? பாலா பால் கொடுத்துருக்கீங்க. 2 பால் இருக்கு. 2 பால் வர வேணுமாமா? இல்ல வேணாமா? 2 பால் தான் ஒரு டீமுக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரே ஓவர் தான் மேட்ச் இந்த போட்டிக்கு, அதாவது செமிக்கு தகுதி பெறும் குவாலிஃபயர் மேட்ச் இது. எல்லா இந்த போட்டிக்கு நடுவராக அம்பையர்ஸாக இன்டர்நேஷனல் அம்பையர்ஸ் அருண்குமார் மற்றும் மணிகண்டன், ஆர்சிபி அணியை சேர்ந்த மணிகண்டன். அம்பையர் ஸ்டார்ட் பண்ணுங்க. தானாக்காரன் வந்து கொண்டிருக்கிறார். தானாக்காரன் போ மணி, சீக்கிரமா போ, நவுதி போவ. இந்த ஓவரை சூப்பர் ஓவரா வீச வர்றது மாமாங்க, குமார் மாமா. அதாவது அவங்களோட டீம்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் வந்து அவர் தாங்க, குமார் மாமா. முக்கியமான ஒரு ஓவருங்க பஞ்சாப்க்கு. 2 டீமுக்கு, டெல்லி மற்றும் பஞ்சாப், 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இன்னமும் போராடுறாங்க செமிஃபைனலுக்கு. பர்த்டே ரிஷிக்கு வந்து இந்த விஷயம் வந்துட்டே இருக்குங்க. பஞ்சாப் நேத்துல உள்ள போயிட்டு நம்ம அப்படின்னு ஒரு ஆரவாரமா இருந்தாங்க. ஆனந்த கழிப்பு, ஆனந்த இன்னும் போல டெஸ்ட் மேல டெஸ்டா இருக்கு. ஜிடி வந்தாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்தாங்க. ஜிடி ஃபர்ஸ்ட் மேட்ச் லேட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 மேட்ச் ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல லெவி. ஃபர்ஸ்ட் பால் ஓடி போட்டாங்க. ஆனா அங்க ஆள் இருக்கு, 2 ரன்னுக்கு ஒரு வாய்ப்பு. ஓடிடுவாங்க. ப்ரோ வந்து ரொம்ப ஸ்லோவா பாருங்க. 2 ரன் பையன். யாரா அந்த பையன்? தனுஷ் ஸ்லோ வந்து ரொம்ப ஸ்லோ. சூப்பர் ஓவர்ல மாடா அவங்க போட்டிருந்தா அந்த 2 ரன் ஃபர்ஸ்ட் பால 2 ரன். அந்த தெரிஞ்சுதான் ஃபீல்டர் மாத்திட்டாங்க. சரஞ்சி நல்ல ஒரு ஃபீல்டர், கேட்ச் தான் அப்பப்போ ஓடுவாரு. ஆனா த்ரோலாம் பக்காவா அடிப்பாரு, நல்ல ஒரு த்ரோ அடிப்பாரு தூக்கா. ஓகே, நெக்ஸ்ட் பால். ஒரு அகல பந்து அப்படியே லைட்டா ஒரு ஜர்க் பண்ணாரு. அதனால இந்த வைட வாங்கிட்டாரு. நன்றி மூவ்மெண்ட்டுக்காக அந்த ஒரு வைட் பால். மறுபடியும் முட்டி போட்டு ஒரு ஸ்வீப், 2 ரன்னா சீக்கி ஒன்னா ஓடுற அப்படின்னாரு. அங்க அடிக்கிறாங்க. த்ரோ போல காத்து வாங்கி வச்சிருந்தாருன்னா, கீப்பர் கிட்ட வச்சிருந்தாருன்னா ஒரு ரன் அவுட், ஒரு வாய்ப்பு வந்துருக்கும். ஒரு காத்து புயல் காத்து அத்தனை இருக்கு ஸ்ட்ரைட்ல, நீங்க எதிர்ப்பெல்லாம் அடிக்க முடியாது. த்ரோ அது அடிக்கணும்னா ஒரு ஆள் தாங்க. டேனி, எதிர்காத்து டேனி, அவரெல்லாம் எதிர்காத்து டேனி, உதயா, அப்புறம் மணி, இவங்களாம் நல்ல த்ரோ அடிக்கிற ஒரு பிளேயர்ஸ். ஓகே, அடுத்த பால். ஒரு நல்ல பால் போல. ஸோ இது வந்து ரன்னா போனாரு, வைடு வாங்கலான்னு பார்த்தா பால் உள்ள ஒரு இன்ஸ்விங் மாதிரி வந்துச்சு போல. இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் மாதிரி வந்துச்சு போல. ஒரு குயிக்கர் ஒன்று கூட குயிக்கர் குமார் மாமா ஏமாத்திட்டாரு லிவிங்ஸ்டனை. இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் குயிக்கர் ரெண்டுமே கலந்து வெளியே போய் உள்ள வந்துருக்கு. ஆஃப் கட்டர் லெஃப்ட் கட்டர் திருப்பியும் ஒரு சீக்கி. இதுவும் 2 இல்ல அவரு யாருங்க நல்ல ஒருத்தருவாங்க. எதிர்பார்த்துல தலைக்கு மேல அடிக்கிற ஒருத்தர். கரெக்ட் பால் எவ்வளவு தவறு இருக்கு பாருங்க. நடுவர் கரெக்ட் பாலா. நன்றி பேட்ல நன்றி மணிகண்டன்.
இந்த போட்டிக்கு அம்பையராக பணிபுரியும் மணிகண்டன் அவர்களுக்கு பவுண்டரிக்கே ட்ரை பண்ணலாம் எதுக்கு அப்படின்ட்டு 2 நாடு போடுவாங்க பிச்சு ஸ்ட்ரைக்ல. நல்ல ஒரு பால் ஷாட்டுக்கான முயற்சி தெரியும். ஏதாச்சும் டவுட் இருந்தா ரிலீவ் ஆகுங்க பிச்சு ரீச் ஆயிட்டியா. சூப்பர் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் தான் அவரு ஓடுறதுக்கா காலில் சக்கரம் கட்டிட்டு வர ஒரு ஷாட்டுக்கு போனாருங்க. அச்சுன்னா வெளியே போயிருக்க ஆட்டோவை தாண்டி. ஆனா குமார் அவர்கள் சிறப்பாக போட்டார் ஒரு முக்கியமான டாக்டர் பஞ்சாப்க்கு. 5 பால் எத்தனை பால் ஆயிருக்கு? 5 பால் கடைசி பால். நல்ல ஒரு பால் சூப்பரான ஒரு ரன் அவுட்டா பால் எங்கேயோ கொஞ்சம் வெளியே வச்சிட்டாருங்க. ஓடுறாங்க ஓட முடியுமா? சூப்பரா போட்டிருக்காருங்க குமார் அவர்கள். 7 ரன் ஒரு ஓவர் மேட்ச் 8 ரன் போட்டிருக்காரா? 6 பாலுக்கு 8 டார்கெட். 6 பாலுக்கு 8 ரன். 2 பேட்ஸ்மேன் தான், அதாவது 2 விக்கெட் தான் கிடைக்கும், 2 விக்கெட் தான் இருக்கும். யார் அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எழுதி விட்டுருவாங்களா? யாரு? மாடா விஜய் சரணன் விஷ்ணு என்கிற மாடா. ஓகே வரப்போறது யாரு? மாடா கம்பல்சரி வருவாரு. விஜயா சரணன் அது மட்டும் கொஞ்சம் டவுட்ல இருக்கு. சூப்பர் 6 பாலுக்கு 8 ரன். வாங்க டெல்லி உள்ள நம்ம வந்து யோசனையே இருக்கக்கூடாது. டெல்லி வந்துருங்க, ஃபீல்டிங் வந்துருங்க. 6 பாலுக்கு 8 அடிச்சா செமிஃபைனல் உள்ள போற 3வது டீம் யார்? டெல்லியா பஞ்சாப்? 6 பாலுக்கு 8 ஜெயிச்சிங்கன்னா செமிஃபைனல் என்றால் லட்டு உங்களுக்கு. பஞ்சாபா டெல்லியா யார் வந்து வெற்றி கனியா பறிப்பா? ஓகே வாங்க. ஓகே ஜிடி கேப்டன் நீங்க வந்து கேஷ் போடுறதுக்கு இங்க வந்து நில்லுங்க. அந்த மேட்ச் முடிஞ்சோன்னா அந்த டீம் வந்துருவாங்க. நீங்க வந்து கேஷ் போடுறதுக்கு இங்க நின்றுடுங்க. இந்த மேட்ச் கேஷுக்காக இங்க வந்துருங்க. வாங்க டெல்லி ஃபீல்டிங் வந்துருங்க. டெல்லி நீங்க தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வாங்க பஞ்சாப் பேட்ஸ்மேன்ஸ் ரெடியா இருங்க. பஞ்சாப் பேட்ஸ்மேன்ஸ் ரெடியா இருங்க. அண்ணன் டேனி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு மைக் இங்க ஃப்ரீயா இருக்கு பேசுறதுக்கு. வாங்க, வேணும்னா விடுங்க. நீங்களும் முருகாவும் வீட்டுல போய் தனியா பேசுங்க. அண்ணன் பெட்ரோ அடிப்பார் பாருங்க டேனி. அவர் தான் அந்த எதிர்காலத்திலும் சரி எதிர்க்கு எல்லா காலத்திலும் சரி அடிப்பாரு. அவரை விட பவர் அடிக்கிறவர் கணேசன் NGK படிப்பார் பாருங்க. லைன்ல இருந்து எல்லாம் பாருங்க. கமெண்ட்ரி பாக்ஸ் இப்போது எப்போது நினைவுள்ள டேனி வந்து கமெண்ட்ரி பாக்ஸ்ல இணைஞ்சிருக்காரு. ஒரு பாதை போய் கொண்டிருக்கும் சூப்பர் ஓவரில் வெற்றி பெறப்போகும் அணி யார்? டிசியா அல்லது பஞ்சாபா? பஞ்சாப் பேட்ஸ்மேன் மாடா மற்றும் விஜய் உள்ள வந்திருக்காங்க தொடக்க ஆட்டக்காரர்களாக. பஞ்சாபுக்கு மாடா அண்ட் விஜய் 6 balls 8 runs to win. அடிப்பாங்களா மாட்டாங்களா? முருகா கொஞ்சம் மைக்க டேனி அண்ணன் டேனி கிட்ட கொடுங்களா. நீ கூட தயவுசெய்து கொடுத்துரு, மைக்க கொடுத்துருப்போ கிளம்பு. விக்கி சிறப்பாக பந்து வீசுவாரா அல்லது மாடா சிறப்பாக அடிப்பாரா? விக்கியா மாடாவா விக்கியா? கமெண்ட்ரி பாக்ஸில் இப்போது உங்களுடன் முத்து மற்றும் ஸ்ரீகாந்த். நல்ல ஒரு சிறப்பான பந்து. முதல் பந்து டாட் ஒரு டீ மாதிரி போடுறாருங்க விக்கி. டீ மாதிரி போடு பால் அப்படியே நெருப்பு தெரியுது பந்துல.
ஃபயர் பால் ஆயிடுச்சு. இப்போ நார்மல் பால். ஜிடி டீம் ரெடியா இருங்க. மீண்டும் ஒரு சுத்துங்க. லெக் பைஸ் முறையில் ஒரு ரன் ஓட்டாங்க. புஜாரா பாலை பத்தின ஓடுறாரு. இப்போ ஸ்டார் ஒரு வழியா ஒரு ஓட்டம். 2 பந்துகளில் ஒரு ஓட்டம். ஆட்டம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. 4 பந்துகளில் 7 ரன்கள் எடுத்தால் வெற்றி பஞ்சாப் அணி. ரிவர்ஸ் முறையில் சிறப்பா தட்டி விட்டுருவோம். கேட்சை பிடிச்சிட்டாருங்க கேப்டன் லிவி. இது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓடுறாங்க, மாறி மாறி ஓடிட்டு இருக்காங்க. ரன் அவுட். கேட்ச் எந்த விக்கெட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க நடுவர்களே. எந்த விக்கெட் உறுதி செய்யப்பட்டது என்று கூறுங்கள். விஜய் அவுட்டாக வெளியேறி கொண்டிருக்கிறார். விக்கி சிறப்பான பந்து வீச்சுங்க. சும்மா சர்ன்னு போறாரு பால். இன்னும் 3 பந்துங்க. ஆட்டம் எந்த பக்கம் போகுது? 3 பால், ஒரு ஷாட்டு. முடிச்சுங்க. சரியான பாலுங்க. எதுவுமே பண்ண முடியல பேட்ஸ்மேனால. சரியான ஒரு பாலு. ஜிடி வாழ்த்துக்கள் விக்கி. ஜிடி கேப்டன் வந்தாப்பா. பாபு இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லுனா என்ன நினைக்கிறாங்க. யார் இவங்க தானே டிசி பஞ்சாப். உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குங்க. வாங்க டேஷ் போர்டு வந்துருங்க. தோத்ததுக்கான காரணத்தெல்லாம் அப்புறமா யோசிச்சுக்கலாம். இப்போ அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்காக நீங்க யோசிங்க. வாங்க பஞ்சாப் கேப்டன் வாங்க. தோத்தாச்சு. அது திருப்பி மாற போறதில்ல. அடுத்த மேட்ச் ஜெயிக்கணும்ட்டு ஆடுங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. டேஷ் போர்டு பஞ்சாப் பெரிய சேஞ்ச். கேப்டன் மார்கன் வாங்கினது அவர்கிட்ட எப்படி நாங்க உங்ககிட்ட கொடுக்குறது? கமெண்ட்ரி பாக்ஸில் ஒரு சிறிய மாற்றம். ரொம்ப சிறிய. பஞ்சாப் கொஞ்சம் உள்ள வந்துருங்க. சூடா வாங்க. அப்பதான் டாஸ் போடணும். சாரி, டாஸ் போட சீக்கிரமா வாங்க. இறுதி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதால் கமெண்ட்ரி பாக்ஸில் ஒரு சிறிய மாற்றம். எங்க இருந்தாலும் கடைசி செமிஃபைனலிஸ்ட் யாரு என்று இன்னும் சில வினாடிகளில் தெரிந்துவிடும். கேப்டன் ஜி தயவு செஞ்சு டாஸ் போடுவாங்க. ஜியோட ராசி சரியில்லைன்னு அவருடைய நட்பான ரமேஷ் அவர் வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் வேகமா வாங்க, வெயில் அடிக்குது. வைஸ் கேப்டன் அவரு. ஜி ஏதோ ஒரு சற்று தடுமாற்றத்தில் கடைசி பால்ல நான் வைடு வாங்கலாம்னு பார்த்தாரு. ஆனால் அது அன்பார்ச்சுனேட்டா போல்ட் ஆயிட்டாரு. இப்போ இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஜிடி ஒரு ஃபயரான ஒரு டீம். அப்படியே இந்த வெயிலுக்கும் அவங்களுக்கும் எல்லாம் எரிஞ்சு எரின்னு எரிவாங்க. முக்கியமா காது அவர்கள் இந்த வெயிலில் இன்னும் அனல் பறக்க இருப்பாரு. புகாரி கீப்பிங் தயவு செய்து பார்த்து நின்றுவாங்க. பாலை கீழே விட்டீங்கன்னா ஓடி ஒரே கிக்கு தான் நேரம் காதை கடிச்சு விட்டுருவாரு. யாரு பஞ்சாப் டீம் சூப்பர் ஓவர் சேஞ்சஸ் ஒரு காலில் அதே பேர் தான் பேட்டிங் ஆடுவாங்களா? அப்படி ஏதாவது மாற்றம் இருக்கா? ஏதாவது மாற்றுறீங்களா? எனி சேஞ்சஸ்?
இவர்கிட்ட சொல்லியாவது அனுப்பிச்சிருக்கணும், இல்லை தெரிஞ்சவங்க இங்கே வந்திருக்கணும். டைம் ஆகிட்டே இருக்கு. சரி ஜி, அது நீங்களே இங்க வந்து பார்க்க வேண்டியதானே, டைம் இல்லை ஜி. அவர்கிட்ட ஃபோன் இல்லை. விஜய் விஜய் மாடா பண்ணுவாங்கடா அவங்கடா. பவுலிங் இப்போ டாஸ் போட்டுருங்க. பவுலிங் மாமா தானா? ஓகே, டாஸ் போட்டுருங்க. ஜிடி மற்றும் இருங்க, யோசிங்க சட்டுன்னு யோசிச்சு சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே, மாமாவே ஓகே. மாமா இந்த போட்டி விறுவிறுப்பாக, இதில் வெற்றி பெறும் அணி நேராக செமிஃபைனலுக்கு தகுதி பெறும். போலிங் மாமா, பேட்ஸ்மேன் அர்ஜுன், விஜய் மற்றும் மாடா. ஹெட் இஸ் அ கால். விறுவிறுப்பான ஆட்டத்தில் டிசி செமிஃபைனலுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். அரை இறுதி இன்னும் சற்றே நொடிகளில். அதுக்குதான் நான் இப்போ முன்னாடியே சொன்னேன், எல்லாரும் ஃபீல்டிங் போயிருங்கன்னு சொல்லிட்டு. சுரேஷ் என்னை பார்த்து ஒரு இலக்காரமாக ஒரு சிரிப்பு சிரிச்சாரு, பார்த்தீங்களா இல்லையா? ஃபீல்டிங் தான் நிற்கிறாங்க, அதை தான் சொன்னேன் நான். அப்பயே ஃபீல்டிங் நிற்க சொன்னல நான். அதுதான் இது. போட்டிக்கு திரும்பவும் நடுவராக அருண் மற்றும் மணிகண்டன் அவர்களுக்கு மிக்க நன்றி. எங்க டீம்லாம் ஒரு ஒற்றுமை இருக்கு. நாங்க தோத்துட்டோம்னா மைக்ல பேசுறது, அம்பேர் நிக்கிறது, அந்த மாதிரி எல்லாத்துலயும் நாங்க இறங்கிடுவோம் சுத்தி. வேற வழி தெரியல சார். டாஸ் போடுறது, அங்க பாருங்க ஒருத்தர் குழுக்கு போட்டுன்னு இருக்கான். இப்போ வந்து ஆர்கனைசர் ஆயிட்டான், என்னன்னு தெரியல டக்குனு. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, வெயில் அடிக்குது. நீங்க விளையாடணும், தண்ணிலாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஊருக்கு வந்து தண்ணி கிடையாது, இப்பயே வேணா குடிச்சிட்டு வந்துருங்க. ஒட்டகை மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க தண்ணி. ஒரு வாரம் வயிற்றுல தேவைப்படும் போது நீங்களே எடுத்துக்கோங்க. ஓகே. புஜாரா அவர்களின் சிறப்பான ஒரு ஃபீல்டிங்கால் டிசி அணி அபார வெற்றி. டிசி அணி செமிஃபைனலுக்கு தகுதியானதற்கு வாழ்த்துக்கள். செமி அணி என்ன சொன்ன? செமிஃபைனல் கேட்கலையா? செமிஃபைனல் ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் ரீச் ஆயிருக்காங்க டிசி. தொடக்க ஆட்டக்காரர்களாக புகாரி மற்றும் பரத் என்கின்ற காடு, இவரை ஸ்பெஷலா நாங்கள் கூடுவோம், செல்ல பெயர். சூப்பர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வராங்க. ஆட்டம் இறுதிப்பட்ட கமெண்ட்ரி பாக்ஸில் எக்ஸ் போட்டு சம்மதமா? இரண்டு அணிகளுக்கும் பஞ்சாப் மற்றும் டிசி பிளேஸ் ஜிடி சாரி எக்ஸ் போட்டு குளிக்கு போட்டுறோம். எக்ஸ் ஒரு டீம் ஒன்று ஒரு தானே எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஓவரை வீச இந்த பஞ்சாப் அணியின் சிறப்பான ஒரு பந்து வீச்சாளரான மாமா முதல் பந்திலே ரிவர்ஸ் பை பண்ணணும், பவுண்டரி அடிக்க. ஆனா ஒரு ரன் மட்டும் லெக் பைஸ் முறையில் ஒரு ஓட்டம். நல்ல சிறப்பா பந்து வீசிட்டு இருக்காரு. சிறப்பா பந்து வீசிட்டு இருக்காரு மாமா. சூப்பர் ஓவர்ல 8 ரன் 10 ரன் உள்ள போட்டா நல்லதுதான். இரண்டாவது பந்தை நல்ல ஒரு தடுப்பாட்டாங்க. ஒரு ரன் லேட்டா கட் பண்ணி விட்டாரு. 1-2 ஃபாஸ்டா இருக்காங்க. அவுட்டா
நாடு சிறப்பான ஒரு ஓட்டங்க. அம்பேர் ஆல்ரெடி குனிஞ்சுதாங்க நிற்கிறாரு அந்த நாட்டை காமிக்கிறதுக்கு. அவர் நிற்கிறதே குனிஞ்சிருக்காங்க அந்த நாடுங்க. சிறப்பான ஒரு பந்து. நன்றி 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 மாமா. நீ பந்து சிறப்பான பந்து. டாட் பால். 2 ரன் வெட்டியார். 3 பால் போட்டு 3 ரன்னா பண்ணிக்கவும். மீண்டும் ஒரு லெக் பைஸ் முறையில் ஒரு ஓட்டம். பவுலருங்களா நல்ல நேரம் வச்சுக்கோங்க. 2 விக்கெட் தான். 2 விக்கெட் எடுத்தீங்கனால இந்த மீதி இருக்க 2 பால் போட வேணாம். நான்காவது பந்து வீச தயாராக இருக்கிறார் மாமா. 4வது பந்து வீசிட்டாரு. 5வது பந்து. முறையில் 1 2 3 வேகமா வர்றாங்க. 3 பேர் 4 பேர் வர்றாங்க. 2 ஃபீல்டர் 2 பேட்ஸ்மேன். த்ரோ அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். 3 ரன்னா பேய் மாதிரி வர்றாருங்க. காது காத்துல பறக்கும் பேரு. இன்னும் 1 பால் இருக்கு. எவ்வளவு ரன் அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த 1 பால்ல மேட்ச் பால். பொறுமையா போடுங்க, ஒன்னும் அவசரம் இல்லை. மீண்டும் ஒரு டாட் பாலா. லெக் பைஸ் என்ற முறையில் 1 ரன் மட்டும். 2வது ரன்ல ரன் அவுட். ஸ்கோர் 8. 9 அடித்தால் வெற்றி. அதே டார்கெட் தான். 1 ரன் கம்மியா வச்சிருக்காங்களா? எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. என்ன பண்றாங்க பாப்போம். கொஞ்சம் சீக்கிரமா பேட்ஸ்மேன். பஞ்சாப் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. அரை இறுதிக்கு முன்னே வாய்ப்பு. இந்த மேட்சை ஜெயிச்சிங்கன்னா செமிஃபைனல். செகண்ட் செமிஃபைனல் லிஸ்ட். இதோ உங்கள் புல்லட்டு தாண்டி வந்து விட்டார் நாடு அருகே. விறுவிறுன்னு ஆரம்பிங்க. விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. சீக்கிரம், டைம் இல்ல. மணி என்ன மணி இப்படி நேரம் ஆகிட்டே இருங்க. எல்எஸ்ஜி அணி வீரர்கள் எங்கிருந்தாலும் மேடை அருகே கூடும்படி உங்கள் அணி தலைவர் சுரேஷ் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். வாங்கப்பா எல்எஸ்ஜி பிளேயர்ஸ், ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. சீக்கிரம் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. புஜாரா ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. கச்சிருவான். பாபு தனது அணிக்காக ஓவரை வீசுவதற்கு போலர் பாபு. இவர் ஒரு வேகப்பந்து வீச்சாளருங்க. அதுவும் விண்டு அகைன்ஸ்ட் த விண்டு போடுறாரு. சாரி, டுவர்ட்ஸ் த விண்டு போடுறாரு. பல்லாவரம் பாபு ஸ்ட்ரைக்க மாட எடுத்திருக்காரு.
நான் ஸ்ட்ரைக்கில் விஜய். ஏனோ சற்று ஆரவாரத்தில் குட்டி அவங்க டீம் செமிஃபைனல் போயிடுச்சு. அதனால் புள்ளவே கலங்கி அங்கேயும் மாறி மாறி போயிட்டுருப்பாரு. ஒரு ஓவர் நீங்கள் 3 ஓவர் மாதிரி போடாதீங்க. கொஞ்சம் விரைவாக, வெயில் ஓவராக அடிக்குது, உச்சி வெயில் அடிக்குது. சீக்கிரமாக போட்டு சீக்கிரம் மேட்ச் முடிச்சுட்டு போயினே இருக்கலாம். கணேஷ் நல்லா நவருங்க, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நல்ல பிடிப்பாங்களா கேட்சா வந்துட்டாருங்க. முக்கியமான விக்கெட் மாடா. அவங்களோட ஸ்டார் பேட்ஸ்மேன் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா நல்லா விளையாடி இருந்தாரு. ஆனா முக்கியமான ஒரு ப்ரெஷர் அவர் தாங்கல. ஏன் பேட்ஸ்மேன் விட்டுட்டு போறாங்கன்னே தெரியல. 9 ரன் அடிக்கணும் முருகா. 6 பால் 9 ரன். ஒரு ரன்னா அடி டபுள் அடிக்கிற வின் பண்ணலாம். அதை மனசுல வச்சுட்டு ஆடுங்க. 6 அடிச்சா மட்டும்தான் வெற்றின்றது கிடையாது. வெளியே போகும் பால் இப்படி வச்சு இப்படி போடுவாங்க. இது ஒரு சரியான பால், சிறப்பான பந்து பாபு கிட்ட இருந்து. என்ன லென்த்துங்க அது, என்ன லைன், என்ன லென்த்து. இதான் நாங்கள் எட்வின் கிட்ட சொல்லிட்டு இருந்தோம், இது ஃபுல்லா போடுங்கன்னு சொல்லிட்டு. உள்ள பார்த்துருந்தீங்கன்னா கேளுங்க, இந்த மேட்ச் ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தோம். ஒரு அந்த தகுதியுள்ள போலர் தான், அந்த மாதிரி போடக்கூடிய ஒரு போலர் தான். சிறப்பான ஒரு பந்து. என்ன இது நடுவர், இது ஒரு 2 இங்க இருந்து பார்த்தா அந்த பிரிட்ஜ் ஈக்குவலா அந்த ஹைட்டுக்கு போடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேச பேச ஒரு ஹைட்டை ஏற்றிட்டே இருக்காரு. அப்படியே லென்த் அதிகப்படுத்திட்டே போறாரு. 2 பால் ஆயிருக்கு. 2 பால் ஆனா பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு பந்து. நல்ல ஒரு ஆனா கொஞ்சம் லைட்டா நகர்ந்துருச்சு, கஷ்டம்தான். ஆனா ரன் சர்ன்னு ஓட்டாங்க. இந்த வெயில்ல ஒரு ரன் வர்றதே கஷ்டமா இருக்குது. ஆனா சும்மா மின்ன லோகத்துல ஓடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஓவர் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா 25,000 ரூபாய். 3 பந்து ஆயிருக்கு. 3 பாலுக்கு எவ்வளவு அடிக்கணும்? 6 ரன் அடிக்கணும். 200 ஸ்ட்ரைக் ரேட். 3 பந்துகளில் 6 ரன்கள். நன்றி மாறி அவர்கள். மீண்டும் அதே மாதிரி எதிர்பார்க்கல அடிக்கிறது கஷ்டம்தான். 2 ரன் ஓட்டாங்க, ஓட்டாங்க. மீண்டும் ஒரு 20 ஓட்டம். 2 பால்ல அது 4 ரன் அடிக்கணும். அதே 200 ஸ்ட்ரைக் ரேட். மிகவும் விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கிறது இந்த ஆட்டம். பிசி அணியின் நட்சத்திரமை ஜீவா அவர்கள் ஒன்றை கூறியிருக்கிறார். அரையிறுதிக்கு செல்பவர் யார்? நல்ல ஒரு பால், ஒரு சிறப்பான முடிஞ்சிருச்சு. மேட்சை முடிச்சிட்டாங்க. குலுக்கி போனா அப்படியே வாங்க, அந்த குலுக்கினா அப்படியே வாங்க. செலிப்ரேஷனோட அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, வாங்க. செமிஃபைனல் 25,000 ரூபாய். வாங்க வாங்க, வந்து வாங்கிக்கோங்க வாங்க. இவரு தான்டா பெரிய ஆமை ஆக்சுவலா. இந்த பல்லாண்டு ஆமையை வச்சு சொல்லுவாங்களே, அது சொல்றேன். ஆமை வந்து ஒரு ஆடுவான். அந்த இந்த ஃபுட்பால்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் ஒன்று எடுக்கும். அந்த மாதிரி இங்கே வந்து புஜாரா அவர் அப்படியே அந்த நாக்கில் வந்து பேப்பர் எடுத்துட்டு
பேப்பர் எடுப்பார். அதை பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். எப்பயுமே ஒரு கருத்து கணிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் ஒரு விருங்க டீம் எப்படியாவது ஃபைனல் பேசியே ஏதாவது ஒன்று பண்ணி அதை ஃபைனல் கூட்டிட்டு வந்துடுவார். சிறப்பான ஒரு பாபு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பரவாயில்ல ஹார்ட்லாக் பஞ்சாப் டீம் பரவாயில்ல, 2 சூப்பர் ஓவர் ஆடினீங்க. இன்னும் ஒரு மேட்ச் சிறப்பான ஒரு பந்து வச்சு பாபு. இந்த மேட்ச் வந்து சும்மா உங்களுக்கு வாழ்த்து மட்டும்தான். வாழ்த்துக்கள். நல்ல ஒரு கேட்ச் காதுகிட்ட இருந்து. குடுக்கி போடுங்க, அம்மிக்கு போடுங்க. இன்னும் வேற எந்த டீம்? சிஎஸ்கே வந்துட்டு இருக்காங்க குடுக்கி போடுறதுக்கு. சிஎஸ்கே எங்கிருந்தாலும் மேலே இருக்கிற நன்றி. மாறி அவர்களுக்கு மிகவும் நன்றி. நான் சொன்னேன்டா, மாறி அவர்களுக்கு மிகவும் நன்றி. கமெண்ட்ரி பாக்ஸில் முருகா மற்றும் டேனி. சிஎஸ்கே அணி வீரர் கணேஷ் அவர்கள் குலுக்கி